வணக்கம். இன்றைக்கி மதுரை கறி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: தோசை மாவு, முட்டை, சிறிதளவு கறி குழம்பு, சிறிதளவு கொத்தமல்லி, எண்ணெய். இந்த கறி தோசையை சிம்பிளாக வீட்டிலையே பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணி தோசை ஊற்றிக்கோங்க. தோசை ஊற்றிட்டு அதில் அடித்து வச்ச ஒரு முட்டையும் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே கறி குழம்பு நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் கார்னிஷிங் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் பரட்டி போட்டு எடுத்திங்கன்னா சுவையான மதுரை ஸ்டைல் கறி தோசை ரெடி. இந்த தோசையை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.